பாப்பா தான் சொன்னீங்களா நீங்க? என்னென்ன பிரச்சனை? பாப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அது மறுபடியும் கூப்பிட்டுருக்காங்க. நம்மளால போகிறதுக்கு காசு ஒரு இல்லை. நம்ம இப்போ சம்பாதிக்கிற காசு வீட்டுக்கே சரியாக போகுது. என்ன வேலை பார்க்குறீங்க? பழைய இரும்பு கடையில். பழைய இரும்பு கடையிலையா? பழைய இரும்பு கடையில்? பழைய இரும்பு கடையில். பாப்பாக்கு என்ன பிரச்சனை? பாப்பா இந்த மோசம் போகிற ஓட்டை வந்து பிறக்கும்போது இல்லை. அது இல்லைனால ரொம்ப நானும் கஷ்டப்பட்டேன். எவ்வளோ காசு செலவு பண்ணேன். நல்லா படிக்கிற பொண்ணு, ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க, வழியாக இருக்குதுங்கிறது பணம் அவங்களுக்கு செலவுக்கு, அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு செலவுக்கு இல்லாமல் இருக்காங்க. நாங்கள் அதனால சரி நேரில் வந்து கேட்டு போயிடுவோம்னு ஒன்று. எங்கே பண்ணியிருக்காங்க? இது ஆப்ரேஷன் சார். வலி வருதா? வலி இருக்கு. போய் செக்அப் பண்ண திருப்பி. மோசம் போயிடுச்சுன்னா பாவாடையிலே போயிடும், ட்ரௌசர் போயிடும், ட்ரௌசரில் போயிடும். பக்கத்தில் யாரும் வர மாட்டாங்க. அப்பா எனக்கு திட்டுறாங்கப்பா, நீ சத்தம் போடுறப்போ சத்தம் போடுறாங்க மாதிரியா இருக்கு. எத்தனை படிக்கிறா? 5வது. பேரு அர்ஜுனா. அர்ஜுனாவா? சரி ரைட்டு. நான் அண்ணன் பண்ண தரேன். அப்பா கூட போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வந்துடணும். சரியா? சரியாயிரும், வலிக்காது, சரியாயிரும். சரியா? கவலைப்படக்கூடாது. சீக்கிரமா சரியாக்கலாம். இது ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டாங்கல்ல, செக்அப் பண்ணுறதுக்கு தான் வர சொல்கிறாங்க. அந்த பணம் இருக்குது. சரியா? நீங்கள் வந்து ஏன்னா பொண்ணு வலியோடு இருக்கக்கூடாது. முதல்ல நாளைக்கு கூட்டிகிட்டு போய் டாக்டர் போய் செக்அப் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா என்ன சொல்கிறாங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும், அவளுக்கு வலி இல்லாமல் இருக்கும். முதல்ல அந்த இது பண்ணுங்க. சரியா? உடம்பு பார்த்துக்கோங்க, நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இவ்வளோ இதுலேயும் கஷ்டத்துலையும் ஏதாவது உங்களுக்கு அப்படி ஏதாவது தேவைனாலும் என்கிட்ட சொல்லுங்கள். இவ்வளோ கஷ்டத்துலையும் பார்க்குறீங்களா, அவங்க என்ன பண்ண முடியும், குடும்பத்துக்கு தான் பார்க்க முடியும். உங்கள் வருமானம் அதுக்கே சரியா. ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? 600 சார். 600, அதுக்கு குடும்பத்துக்கே சரியாக போயிடும். சரி, நீங்கள் இதை வச்சு பணத்தை உள்ள வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் முதல்ல செக்அப் பண்ணிட்டு வாங்க. என்ன சொல்லாங்க பார்த்துட்டு சொல்லுங்கள். மேற்கொண்டு என்ன செய்யணுங்கிறத கேட்டுக்கோங்க. எங்கே வலிக்குதுங்கிறத டாக்டர் சொல்லணும். சரியா? ஓகேவா? நல்லா சத்தானது கொடுக்கணுண்ணே. சத்தான சாப்பிட சொன்னாங்க. சத்தானலாம் கொடுக்குறீங்களா இல்லையா? நம்ம சம்பாதிக்கிறது பிள்ளைங்களுக்கு வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு தெரியாது. சத்தான பொருள் பழம்லாம் எதுவுமே வாங்கி தர மாட்டீங்க? அதான் சார், நம்ம சம்பாதிக்கிறது 200 போயிடும் சாப்பிட்றதுக்கு, பஸ்ஸுக்கு போட்டு வந்துடுவேன். 400 இருக்கேன். பிள்ளைங்களுக்கு காலைல எல்லாம் வாங்கி கொடுக்கணும், இட்லி தோசை எல்லாம் வாங்கி கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எதுவுமே வாங்கி கொடுக்கல. இப்போ அந்த பாதாம் பருப்பு இதெல்லாம் சாப்பிடணுங்கிறாங்க. நான் செஞ்சு கொஞ்சம் தரேன். சரி சார். அதை டெய்லி ரெகுலராக சாப்பிட சொல்லுங்க. வேற இது பழம்லாம் வாங்கி தரேன். சரியா? ஓகேவா? சரி, ஓகே. போலாமா? சாப்பிட்றியா? அண்ணன் கொடுக்குறதெல்லாம் சாப்பிடு. அண்ணன் உனக்கு இப்போ அப்பா சொல்கிறாருல டாக்டர், பாதாம் பருப்பு இதெல்லாம் சாப்பிடணுமா? சரியா? பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் சாப்பிட்டாதான் கொஞ்சம் உடம்புல ஸ்ட்ரென்த்தாக இருப்பார். நீ எப்படி இருக்க, ஒல்லியாக இருக்குல்ல, உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தானால் தான் அந்த வலியெல்லாம் இருக்காது. சரியா? வலியெல்லாம் சரி பண்ணால் நீ சாப்பிடணும். அண்ணன் செஞ்சு தரேன், சாப்பிட்றியா? 1 மணி நேரத்தில் அண்ணன் உனக்கு ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸு. ஏன் இதெல்லாம் இப்படி போட்டு வேறு இல்லையா? பாவாடெல்லாம் புது ட்ரெஸ் இல்லையா வேற? இல்லையா? அண்ணன் ஒரு புது ட்ரெஸ் வாங்கி தரவா? ட்ரெஸ் வாங்கி தர, போட்டுக்கிறியா? அம்மாட்ட சொல்லி வீட்டில் போய் ஒரு ரெசிபி மாதிரி செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். நல்லா இனிப்பாக இருக்கும். எல்லா பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா எல்லாமே ஒன்றா செஞ்சு அதை சாப்பிடு. அதை சாப்பிட்டாலே உனக்கு உடம்பு சரியாயிடும். சரியா? ஆனால் டெய்லி சாப்பிடணும். தீர சொல்ல அண்ணன் உனக்கு செஞ்சுட்டு வந்துறேன்.
எல்லாம் உனக்கு தான் வச்சுக்கோ. போதுமா ஸ்நாக்ஸு? இதெல்லாம் நல்லா சாப்பிட்டா தான் உடம்பு ஏறும். பழம் இருக்கு, எல்லாமே சாப்பிடணும். ஓகேவா? எல்லா பழமும் சாப்பிடணும் சரியா? ரெகுலராக பழம் அந்த அண்ணன் கொடுத்தல அந்த பாதாம் பருப்பு எல்லாமே சாப்பிடணும். ஓகேவா? அப்பதான் உடம்பு சரியாகும். புதுசு நல்லா இருந்துச்சு. எங்க அப்பா கிட்ட காசு இல்லையா, அதுக்காக வாங்கி தரல. அப்படியா? அண்ணன் இனிமே வாங்கி தரேன். உனக்கு என்ன பழம் வேணாலும் என்கிட்ட கேளு. டாக்டர் போய் நல்லா சரி பண்ணிட்டு வந்துடணும் உடம்ப. சரியா? ஓகேவா? உடம்பு பார்த்துக்கணும். பாய்.